ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் பண்ண ப்ளாகில் இது செகண்ட் பார்ட் தான். என்னடா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க போகிறோம்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மேங்கோ பார்த்துட்டோம். மேங்கோ பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் டெம்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2 kg மேங்கோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா வகையான ஃப்ரூட்ஸுமே இருந்தது. பலாப்பழமும் ஒரு பாக்ஸில் கட் பண்ணி போட்டிருந்தாங்க 45 ருபீஸ்ன்னு, அதையும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி இருந்துச்சு, ரோஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரிலாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்தி பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட் பிரியாணியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம், ஆனால் சாப்பிடல. ரம்ஜான் முடிஞ்சு 2 நாளாக பிரியாணி சாப்பிட்டு பிரியாணியை அழுத்து போன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பியூர் வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் இங்கே மட்டனோட எல்லா பாட்டுமே இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு சிக்கனும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேக்கரி ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண ஐட்டம்லாம் நிறையா இருந்தது. நிறைய கேக்கு, டெசர்ட்டெல்லாம் இருந்தது. இதில் நான் பாதி சாப்பிடாததாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா பிரியாணி ரைஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு 3 kg பிரியாணி ரைஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்ஸு நல்ல குவாலிட்டியாக இருந்தது. 1 kg 1500லாம் போட்டிருந்தது. அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு மேக்கப் ஐட்டம் பார்க்க போயிட்டோம். கொஞ்சம் மஸ்காரா, ஐலைனர்லாம் வாங்கலான்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு வெஜ் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலான்னு போனால் அங்கே ஒயிட் ரைஸே இல்லை, சாம்பார் ரைஸ் தான் இருந்தது. அதுவும் அளவாக 3 தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வெஜ் பிரியாணியும் வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.